நமः ஹரி ஓம். மியான்மர் அர்ச்சகர் குரல் வெளியிடும் ஆன்மீக தகவல். சிவபெருமான் இம்மனித சரீரத்தை எதன் பொருட்டு தந்தருளினார்? சிவபெருமான் மனித பிறவியை அளித்ததன் முக்கிய நோக்கம் உயிர் தன்னை அறிந்து சிவனை அடைந்து முக்தி எனும் வீடு பேறு பெறுவதற்காகவே ஆகும். சைவ சித்தாந்தத்தின்படி உயிர் ஆணவம், கண்மம், மாயை என்னும் 3 மலங்களால் கட்டுண்டு பிறவியாக சுழல்கிறது. மனித உடல் கிடைப்பது அரிதான வாய்ப்பு. இந்த உடலை பயன்படுத்தி 1. சிவனை நினைத்து வழிபடுதல், 2. அறநெறியில் வாழ்த்தல், 3. குருவின் உபதேசம் பெறுதல், 4. ஆகம வேத சாஸ்திரங்களை அறிதல், 5. பக்தி யோகம் ஞானங்கள் வளர்த்தல், 6. பாசங்களை நீக்கி சிவபதம் அடைதல் என்பவையே மனித பிறவியின் பயனாகும். இறை பொருளினை மனதிலே சிந்திக்கவும் நாவினாலே துதிக்கவும் உருவநிலை என்னும் 3 வகை திருநிலையை உணர்ந்து இறை மூர்த்தத்தை கண்களால் தரிசித்தும் 2 கரங்களால் கும்பிடவும் தலையினாலே வணங்கவும் கால்களினாலே ஆலயத்தை வலம் செய்யவும் இறை பெருமையையும் திருவடியார்கள் பெருமையையும் செவியினால் கேட்கவும் இறை பெருமையையும் திருவடியார்கள் பெருமையையும் சொல்லவும் இம்மனித சரீரத்தை தந்தருளினார்.